ப்ரோ வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ, சொல்லவே தேவையில்ல. ஆக்சுவலா இந்த மூவி என்னைக்குதான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மூவின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்தோன்னா விஜய் சார் படம்ன்றத விட இந்த படத்தில் எனக்கு எல்லா காம்போவுமே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. விஜய் சாராக இருக்கட்டும், வடிவேல் சாரோட அந்த காமெடியாக இருக்கட்டும், அது இப்போ பார்க்கும்போது ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றத உண்மை. அதாவது எனக்கு என்னன்னா, இது இந்த டேட்டில் ரீரிலீஸ் பண்ணியிருக்கானாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. சவுண்ட் எஃபெக்ட்லாம் குவாலிட்டி தெரிய விட்டாரு. எனக்கு அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சித்திக் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் இப்போ நம்ம கூட இல்லைனாலுமே வந்து பார்த்தோன்னா இது வந்து 2001 எடுத்தாங்க. பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது புதுப்படம் மாதிரியே தான் இருந்துச்சு. சீரியஸ்லி ரொம்ப ஒரு குட் ஒர்க்கு. காமெடியெல்லாம் அல்டிமேட்டு, அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி நம்ம 4Kல எல்லாம் ரீரிலீஸ் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வடிவேல் காமெடி தான் எப்பயுமே இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்கும். நேசமணிலாம் வந்து வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆனது. அந்த நேசமணி அந்த அந்த ஆணியாக மண்டையில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது ட்விட்டரில் அப்போல்லாம் வேறு லெவலில் போயிட்டு. பட் இப்போ அந்த படத்தை மறுபடியும் பார்க்கும்போது நம்ம நம்ம வின்டேஜ் விஜய், சூர்யா எல்லாரும் அப்போல்லாம் ஒட்டுக்காக நடிச்சிருக்காங்க. இப்போ தான் வந்து எல்லாம் தனித்தனியாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது இது ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம், அவ்வளோதான். நம்ம ரொம்ப நாள் கழித்து இந்த படம் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன புதுசெல்லாம் நான் சின்ன பையன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறேன்னு சொல்லலாம். டிவியில் தான் பல முறை பார்த்துருக்கேன். இதில் அந்த வடிவேல் காமெடி வேறு லெவல் ட்ரெண்டுன்னு இன்னமும் ஒரு மீம்ஸ் க்ரியேட் பண்ணாலும் சரி, எதுனாலும் சரி, அவரோட அந்த ரியாக்ஷன் ட்ரோல் பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். அந்தளவுக்கு ட்ரெண்டான படம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக உட்காந்து ஃபேமிலி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்கக்கூடிய ஒரு படம்னா இந்த படத்தை சொல்லலாம். விஜயும் சூர்யாவும் அப்போ ரமேஷ் கண்ணா அவங்களாம் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. சாங்ஸ்லேருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த சாங் ரொம்ப பிடிக்கும்? சூர்யாவுக்கு ஒரு சாங் வச்சுருப்பாங்க, தென்றல் வருமா ஏதோ, அந்த சாங்கு மெலடி தான், அது ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில். சூப்பராக. நான் அதிகம் டிவியில் தான் பார்த்துருக்குறேன், தேட்டரில் பார்த்ததில்ல. ரொம்ப வெயிட் பண்ணேன் இந்த படம் வரும்னு சொல்லிட்டு. அந்த ஆணியை பிடுங்கான அந்த டைலாகும் சரி, நேசமணி கேரக்டரும் சரி சூப்பராக அசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக பார்க்கலாம். விஜய் சாரும் சூர்யா சாரும் காம்போ பயங்கரமாக இருக்குது. ரெண்டு பேர்த்தும் ஸ்க்ரீனில் பார்க்கறதே சூப்பராக இருந்துச்சு. ஆதார் விசாரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்னொருத்தர் அவர் பேர் என்ன, சார்லஸ் அவர் பேர் சார்லஸ், சார்லியா, சாரி சார்லி. அவர் ஆக்டிங்லாம் பயங்கரம். கோவாலு அதெல்லாம் தேட்டரில், அதாவது எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து சிரிச்சிருக்கேன் அப்படின்னா அது இந்த மூவி தான் ப்ரோ. என்ன ப்ரோ பிடிச்ச சீன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த படத்தில் பர்டிகுலர் எல்லா சீனும் பிடிக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா அந்த கல்யாணம் விஜய்க்கும் தேவயானி மேடம்க்கும் அப்போ வந்து பார்த்தோன்னா சூர்யா அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு வெளியே இருக்கும் அந்த சீனாக இருக்கட்டும். இன்னொன்று வந்து விஜய் அவருடைய பையனை பார்த்து வந்து உன் பேர் என்னன்னு கேட்டதுக்கு சந்துரு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா கிளைமேக்ஸ் வந்து பார்த்தோன்னா தளபதி வந்து பார்த்தோன்னா இப்படி உக்காந்துருப்பாரு. அது வந்து பார்த்தோன்னா மீம் கண்டென்ட்டாக நிறைய பேர் போடலாம், அதெல்லாம் எதுவும் இது இல்லை. ஆனால் வந்து இதை பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக நல்லா இருந்துச்சு. நேசமணியெல்லாம் அந்த படத்துடைய ஸ்டீலரே அவர் தான் அப்படின்னு சொல்லணும். வடிவேல் சார் இது மாதிரி அடுத்து தளபதி கூட காம்போ பண்ணுவாரான்னு தெரியல. பட் ஆனால் முன்ன பண்ண காம்போ வந்து சூப்பரான காம்போ. காமெடி தான், படமே ஃபுல்லாக காமெடி தான். ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா அந்த வடிவேல் வர சீன் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த சுற்றி உடல் சுற்றுவாங்க, ஒரு வீட்டை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அது சூப்பராக இருக்கும். ஒரு வடிவேல் தூக்கிட்டு போய் தலையை இதை விட்டுருவாங்க, பயங்கரமாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருக்கலாம். காம்போ அப்போ சூப்பராக நடிச்சிருக்காங்க. நேருக்கு நேரும் சரி, இந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி. இப்போ நடிக்க முடியுமான்னு தெரில, நடித்தா நல்லாயிருக்கும். இந்த எல்சியில் கூட இங்கே வந்து விஜய் வந்து நடிக்கலாம் கூட, விஜய் சார் நடிக்கலாம் கூட கெஸ்ட் ரோலாக வரலாம். ஒரு சீன் அவர் ஹீரோ தான் நடிக்க மாட்டேன்னாரு, கெஸ்ட் ரோலாக வரலாம்ல, வந்துட்டு போகலாம். அதான் சொல்கிறேன்ல, நடிப்பின் நாயகனும் இளைய தளபதியும் அந்த டைம்லேயே வந்து பார்த்தோன்னா ஒன்று சேர்ந்து பண்ண படம் இது. அதெல்லாம் என்னைக்கு பார்த்தாலுமே கல்ட் கிளாசிக்காக தான் இருக்கும். சன் டிவியில் பார்த்தாலும் சரி, எதில் பார்த்தாலும் சரி, இப்போல்லாம் அந்த படத்தை போட கூட மாட்டுறாங்க. அது என்ன காரணம் தெரியல. ஃபியூச்சரில் இங்கே 2 பேர் நடிப்பாங்க, நடிச்சா நல்லா இருக்கும் காம்போ. ரோலெக்ஸு லியோ இல்லை, அது வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கேட்கணும், இல்லைன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்ட கேட்கணும். மக்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க வந்தால் நல்லா தான் ப்ரோ இருக்கும். நான் வந்தால் வந்து பார்த்தோன்னா முதல் ஆளாக வர வைக்கிறது நான் மட்டும்தான் அப்படின்னு.
ஏன்னா மொத்தத்தில் தளபதியை வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரீனில் பார்த்துட்டேன், அந்த ஒரு விண்டேஜ் தளபதியை பார்த்துட்டேன். அதுதான் வந்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபைடு. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா சூர்யா சார், விண்டேஜ் சூர்யா சார், விண்டேஜ் தளபதி, அதே விண்டேஜ் வடிவேல் சார், இதெல்லாம் வந்து 3 பேரையும் இந்த காம்போல பார்க்கும்போது தேவயானி மேடம், விஜயலட்சுமி மேடம் மறந்துட்டேன், அவங்க எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. விஜயும் தேவயானி காம்போ அது நல்லா இருக்கு. அந்த அப்போ வந்து எங்க இருந்தாங்க தேவயானி மேடம், இவங்க 2 பேர் கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு. அப்புறம் சூர்யாவுக்கு ஒரு ரோல் இருக்கும், அந்த அம்மாவும் சூப்பரா நடிச்சிருக்காங்க, அழகா இருக்கு. அவங்க சூப்பர். ப்ரோ எனக்கு எல்லா சாங்குமே பிடிக்கும் ப்ரோ. எனக்கு ஆக்சுவலாக வந்து மாஸ்டர் இளையராஜா எங்கள் தலைவர் போட்டிருக்கிற சாங்ஸ் இதெல்லாம், அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. எனக்கு வந்து குயிலுக்கு கூக்கூல இருந்து வந்து பார்த்தோன்னா தென்றல் வரும் நதியில இருந்து எல்லா சாங்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்னொரு சாங் ஒன்று வரும் பார்த்தீங்களா, ருக்கு 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 ஜஸ்ட் செம்ம சாங் அதெல்லாம். அது வந்து எனக்கு என்னன்னா, இதில் வந்து மதன் பாபு சாராக இருக்கட்டும், அந்த ராதா ரவி சாராக இருக்கட்டும், அவங்க காமெடிசம் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த அந்த தேவயானி கூட ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு நல்லாயிருக்கும். அந்த பாட்டு பேர் தெரியல எனக்கு. ஆனால் அங்கே கீழே நின்று இவர் விஜய் பாட்டு பாடுவார். அதுக்கப்புறமேட்டு அந்த பாட்டு முடிஞ்சவொடனே ருக்கு ருக்கு முடிஞ்சவொடனே வந்து ஒரு காமெடி ஒன்று வரும், எட்டி உதப்பார், அந்த இதில் போய் விழுந்துருவார். அதெல்லாம் விஜய் மட்டும்தான் அடக்க முடியாத சிரிப்பில் உட்காந்துட்டு சிரிச்சிட்டு போகிறார். அதெல்லாம் இப்போ பார்க்குறப்பையும் நம்ம டிவியில் நிறையா டைம் பார்த்துருப்போம், பட் தேட்டரில் பார்க்குறப்ப ஒரு மாதிரி ஃபுல் நல்லா இருக்குது. இப்போ லியோ ரோலக்ஸ் சேர்ந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி சேர்ந்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ தான் சேர மாட்டாங்கல்ல. ஒருத்தர் தான் அரசியலுக்கு போகிறாரு, இன்னொருத்தர் ரேஸுக்கு போயிட்டாரு, இவர் எதுக்கு போக போகிறேன்னு தெரியல. ஆனால் சூரியன் நடிச்சு தானே இருப்பார், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாய்ஸ் ஓவரில் கொடுத்துருவாங்களே நீ விக்ரம் படத்தில், ஏண்டா ஒன்று அந்த 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 ஆணி உழுவுறது சீன் தான். அந்த ஆணி உழுவுற சீனு, அதுக்கப்புறமேட்டு அந்த எட்டி வச்சோடனே அந்த இதில் போய் விழுந்துருவார், அந்த ட்ரம்மில் விழுந்து அதை கருப்பாக இருந்துட்டு எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்கு. ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும்தான் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த கிளைமேக்ஸை மாற்ற முடியாது. அந்த மொட்டை அடிச்சு இன்ன வரையுமே அதை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த 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 ஹேர்ஸ்டைலை வச்சு. பட் ஆனால் அது வேறு லெவல் படம் தான். ஓரளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ரீரிலீஸ் படத்தில். அடுத்த ரீரிலீஸ் என்னன்னு கேட்பேன்னு பார்த்தேன். எனக்கு எப்பயுமே அந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ், எனக்கு அது ரீரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் பாரு. அதை மட்டும் பண்ண முடியுங்கன்னா மற்றெல்லாம் மாட்டேங்கிறேன். அந்த படம் பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். விஜய் சேதுபதியில் துள்ளாமன் துள்ளு நம்ம இங்கெல்லாம் பண்ணதில்லை, அந்த படத்தை பண்ணால் நல்லாயிருக்கு. நான் இன்னும் பழைய படம் சொல்லணுமா? அதான் வந்து மஞ்சள் பூசு மாடுன்றில் பார்த்தேன் அப்படின்னு அந்த சாங். அதான் சொல்றேன்ல பெஸ்ட்டு அந்த படம். அது வந்து அன்னைக்கு தீனாவோட கிளாஸ் வந்த படம். படத்துல பிடிச்ச டயலாக் என்ன ப்ரோ? பிடிச்ச டயலாக் அந்த படத்துலயா? அதாவது வடிவேல் சாரோட டைலாக் தான். இந்த படத்தை நீங்க எந்த மாதிரி சுத்தி வச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சாரோட காமெடி தான் வந்து நிற்கும். அதில் வந்து பார்த்தா இல்தக்க செய்யா, அதுதான் மெயின் அந்த படத்தில். இல்தக்க செய்யாவா இருக்கட்டும், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இந்த ஆள் கட்லோட எங்கே போனாரு அப்படின்னு சொல்றது அந்த சீனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சித்தப்பா தலையில சுத்தி விழுந்துருச்சு அப்படின்னு ரமேஷ் கண்ணா சொல்லும் போதும், அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் இங்க வாங்க, கொட்டாச்சி நீங்க வா, வேலைப்பா நீங்க வா, வாங்கடா உங்களுக்கு மட்டும் இந்த தனியா வெத்தலை பாக்கு கலைக்குமா, அந்த காமெடி இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஆர்ஐபி நேசமணி, அதெல்லாம் வந்து பார்த்தா அந்த மீம்ஸ் மறக்க முடியாத மீம்ஸ். அது படத்துல பார்க்கும்போது விசில் சவுண்ட் தெரிச்சுது அப்படின்னு தான் சொன்னோம். அதான் ஆணியே புடுங்க வாங்கடா அப்படின்னு, அதெல்லாம் வேற மாதிரி. அதான் சொல்றேன்ல, இப்போ எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு காமெடி படத்துக்கு அப்புறம் எனக்கு ஆஃப்டர் மதகஜராஜா, குடும்பஸ்தன், தலைவன் தலைவிக்கு அப்புறம் வந்து ஒரு காமெடி ஃபிலிம் வந்து இவ்வளோ ரசிச்சு பார்த்தோன்னா அது ஃப்ரெண்ட்ஸ் தான், ரீரிலீஸ்ல தான். தென்னாலி ப்ரோ, தென்னாலி, பஞ்சதந்திரம் மெயினா மஸ்ட். பஞ்சதந்திரம் அது போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த தேட்டரே சிரிக்கும். அது படம் வந்து பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியல, பட் ஆனால் வந்து அது செம்ம மாஸ்டர் பீஸான மூவி. அது ரீரிலீஸ் பண்ணலாம். அடுத்து தளபதியோட காம்போலேயே ஒரு படம் இருந்துச்சு, ஒரு காமெடி ஃபிலிமு. அது என்னன்னா யூத்து லவ், அதான் சொல்கிறேன். அதுலேயும் அது ஒன்று சொல்லலாம். நிறையா படம் இருக்குது ப்ரோ காமெடி படம். ஒன்று பிஸ்தா கூட எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம். பிஸ்தாவோட ஃபேவரட் நான் மொத்தத்தில். ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருப்பாங்க எல்லாருமே. நான் அன்னைக்கு நல்லா ஒர்க் பண்ணதுனால தான் இன்னை வரைக்கும் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்த படம் தான் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு காமெடி படம். பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா இதில் படமே பிடிக்கும். அந்தளவுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. நம்மளை ஃபுல்லாக ஒரு ஜாலியாகவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருப்பாங்க.
அதான் எல்லாருக்குமே தெரியும் அந்த நேசமணி, அது வேற லெவலில் ட்ரெண்ட் ஆனது. அந்த சுற்றி விழுவுறது வேற லெவலில். ஓவரால் குட் மூவி, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட். படத்தோட குவாலிட்டி எப்படி இருக்கு ரீரிலீஸ்? குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை எல்லாமே இருக்கு, நல்ல படம். வேற பிடிச்ச சீன் தான் அந்த சுற்றி விழுவுறது. இந்த படத்துக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே சீன்னா அதுதான். அது ஆனால் ஒரு லென்த்தி சீனு. அவர் அந்த இதில் கமுத்தினதும் நல்லா பிளாக் ஆயிடுவார்ல, அவரை போட்டுக்கிட்டு வச்சு தேய்ன்னு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த சீன்லாம் ஃபஸ்ட்டு நான் டிவியில் தான் பார்த்தேன். பார்க்கும் போதே அவ்வளோ சிரிப்பு அடக்க முடியல. எல்லாருக்குமே பிடிச்ச சீன்னா அதை சொல்லலாம். தேவயானி விஜய் கெமிஸ்ட்ரி அப்படி அப்போ பண்ணதுனால ஓகே தான். இப்போ அவங்கவுங்க வேற மாதிரி இருக்காங்க. இவங்க விஜய் சார் இப்போ வேற மாதிரி இருக்காரு. அவங்க லாஸ்ட்டாக 3BHல தேவயானி பார்த்தேன். ஓகே, குட். இந்த மாதிரி என்டர்டைன்மெண்டான படம் இனிமேல் தமிழ் சினிமா வேற என்ன ரிலீஸ்? இந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட் தமிழ் சினிமாவுக்கு மறுபடியும் இப்போ எடுத்தாலும் நல்லா இருக்கும், நல்லா போகும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஆடியன்ஸு. இப்போலாம் அவ்வளோ வரதில்லை, பெரிய பெரிய பட்ஜெட்டுங்கிறாங்க. ஒரு சைடு ஒரு சில படங்கள் வரது தெரியாமலும் போயிடுது. இந்த மாதிரியான படங்கள் நம்ம தமிழ் டேரக்டர்ஸ்லாம் கொடுக்கணும். வேற விஜய் சாரதில் இந்த மாதிரி ரீரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பூவே உனக்காக எதிர்பார்க்குறேன். அந்த படம் ரீரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். சூர்யா சாரதில் எனக்கு காக்க காக்க ரீரிலீஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். இது ரெண்டுமே நெக்ஸ்ட் ரீரிலீஸ் பண்ணால். அதெல்லாம் சூப்பர். குரு குரு குஜான்னு ஏதோ பாட்டு வரும், அதெல்லாம் தெரியாது அவ்வளோதான். அது அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஒன்று வரும், நீங்கள் 3 பேருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஒன்று வரும், அது சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்காக எடுத்த படம், ஆனால் இதில் காமெடி எல்லாம் கலந்ததும் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த படம் ரிலீஸ் வரும்னு சொல்லிட்டு. பிரிண்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு மெமரபிள், ஒரு சூப்பர் ஹிட் படம். அடுத்த ரீலீஸ்னால் விஜய் சார் வந்து பூவே உனக்காக இது பண்ணலாம். நார்மலாக ஒரு காமெடி பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து உள்ளத்தள்ளித்தா. அதெல்லாம் இப்போ சுந்தர்சி நினச்சா பண்ணலாம். உள்ளத்தள்ளித்தா இது பண்ணி விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். சூர்யா சாரதில்